அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிரான்பெர்ரி கேக் செய்வோமா? இந்த கிரான்பெர்ரி கேக்கில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் ஓவன் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இந்த கேக்கை செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? 2 பவுல் எடுத்துட்டு அதில் முட்டையை வெள்ளைக்கருவு தனியாக, மஞ்சக்கருவு தனியாக பிரிச்சுக்கோங்க. மஞ்சக்கருவில் வந்து கொஞ்சோண்டு உப்பும் அப்புறம் வந்து சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நான் இன்னைக்கு ஹாஃப் கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த ஹாஃப் கிளாஸ்லேயுமே கம்மியாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் மாறும். அந்த டைமில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சுகர் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டும் ஒன்று சேர அந்த டைமில் வந்து சுகர்லேருந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஃப்ளார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெள்ளைக்கருவு நம்ம எடுத்து வச்சுருக்கோமா அதை எடுத்து அதில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு ஹேண்ட் விஸ்கோ இல்லை பீட்ரோ வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிட்டு அப்புறம் அந்த மிச்சம் இருக்க சுகர் இருக்கும்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஏற்கனவே நம்ம வந்து மஞ்சக்கரு பேட்டர் இருக்குல்ல, அந்த பேட்டரில் வந்து இந்த வெள்ளைக்கருவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வெள்ளைக்கருவை பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேக்கு ஃப்ளஃபி ஆகும். அதனால் நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவையும் மிக்ஸ் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வெனிலா எசன்ஸும் அப்புறம் வந்து கிரான்பெர்ரி சிரப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சிரப் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பவுலில் எடுத்துகிட்டு பவுலில் வந்து இந்த இது பேட்டரை ஊற்றிக்கோங்க. எந்த பவுலில் நீங்கள் வந்து பேக் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து பட்டர் ஷீட்டு இல்லாட்டினா ஆயிலும் அப்புறம் ஃப்ளோரை டஸ்ட் பண்ணி அதில் வந்து இந்த பேட்டரை ஊற்றிட்டு அப்புறமா இட்லி சட்டியோ இல்லை வந்து குக்கரோ அதில் அடியில் சால்ட் போட்டு 45 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப ஃப்ளஃபியான கேக் ரெடி ஆயிரும். இல்லை நான் ஓவன் வச்சுருக்கேன் அப்படின்னா ஓவனில் வந்து 150 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ஃப்ளஃபியாக சூப்பராக கிரான்பெர்ரி கேக் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.